தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இளைஞர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண் பெண் இளைஞர்களே, தம்பி தங்கைகளே, 22வது இளைஞர் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இளைஞர் ஞாயிறை கொண்டாடும் வேளையில் நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் என்ற யோவான் 15:27 கருப்பொருளின் அடிப்படையில் இந்நாளை சிறப்பிக்கின்றோம். இன்றைய இளைஞர்களாகிய நாங்கள் எண்மின் ஆதிக்கம், பொருள் முதல்வாதம், அடையாள சிக்கல்கள், மனநல சவால்கள், அருள்வாழ்வில் வெற்றிடம் போன்ற பல வெல்விழிகளை எதிர்கொள்கின்றோம். ஆனால் இவற்றுக்கு நடுவிலும் எங்களிடம் படைப்பாற்றல், சமூக அக்கறை, துணிச்சல், மாற்றத்தை விரும்பும் ஆர்வம் போன்ற நலமளிக்கும் ஆற்றல்கள் நிறைந்துள்ளதை உணர்ந்துள்ளோம். நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் மூலம் இயேசுவோடு உடன்பிறந்தாருக்குரிய உறவுடன் வாழ தொடங்கியுள்ளோம். இந்த உறவை ஆழப்படுத்துவதன் மூலமும் இவ்வுலக பொருட்களில் பற்று கொள்ளாமல் இயேசுவின் அன்புக்கு எங்களது வாழ்நாள் முழுவதும் சான்று பகர்வதன் மூலமும் இந்த உலகை மாற்றியமைக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் நாம் அனைவரும் செல்ல வேண்டிய பாதை இதுவே. இத்திருப்பலியில் இறை சமூகமாய் ஒன்றிணைந்துள்ள எம் உறவுகளே, எங்களை வெறுக்காதீர்கள். எங்களோடு உடன் பயணித்து நாங்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகிரும் செயல்களை செயல்படுத்த தளங்களை அமைத்து தாருங்கள். எங்களுக்காக மன்றாடுகள். இறைவன் நம் அனைவர் மீதும் தன் அருளை பொழிய இத்திருப்பலியில் இணைவோம். இன்றைய நாளிலே தமிழக திரு அவை இளைஞர் ஞாயிறாக கொண்டாடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு இளைஞர் ஞாயிறாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நம் இளைஞர்கள் திருத்தந்தை சொல்வது போல அவர்கள்தான் இன்றைய திருச்சபை. அவர்கள் இல்லாமல் திரு அவை என்பதே கிடையாது. அவர்கள்தான் திரு அவையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர்.
எனவே அந்த இளைஞர்கள் ஒவ்வொரு பங்கிலும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அவர்களின் ஆற்றல்கள் ஒன்று குவிக்கப்பட வேண்டும். அந்த ஆற்றல்கள் நேர்மறையான செயல்களுக்கு வழிகாட்டப்பட வேண்டும். இந்த சமூக ஊடகங்களினால், இந்த சமூகத்தினால் அவர்கள் வழி தவறி விடாமல் நேரிய பாதையில், இளைஞர் இயேசுவினுடைய பாதையில் தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அதற்காக ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் இளைஞர் இயக்கம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள் இளம்பெண்களை ஒருங்கிணைத்து இந்த சமூக அக்கறையோடு நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். அரசியல் விழிப்புணர்வோடு நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். பிற மனித மாண்போடு, மனித நேயத்தோடு நம் பிள்ளைகள் வளர வேண்டும். அத்தகைய ஒரு உருவாக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு இளைஞர் இயக்கம் ஒவ்வொரு பங்கிலும் மறைமாவட்டத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் நம்முடைய மறைமாவட்டத்திலே, சிறப்பாக நம்முடைய தென் பகுதியிலே, தென் மண்டலத்திலே இளைஞர் இயக்கமானது ஒவ்வொரு பங்கிலும், ஒவ்வொரு கிளை பங்கிலும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய இளைஞர்கள் இந்த இளைஞர் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே சிறப்பாக நம்முடைய ஊரில் இருக்கிற அத்துணை இளைஞர் இளம்பெண்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களது நல்வாழ்வுக்காக ஜெபிப்போம். அவர்களது வாழ்வு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். நேரிய பாதையில் அவர்கள் நடக்க வேண்டும். குறிப்பாக அவர்களது எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வோடு அவர்கள் தங்கள் வாழ்வை அணுக வேண்டும். எனவே அதற்காகவும் இந்த பலியிலே நாம் சிறப்பாக நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊரில், நம்முடைய உறவுகளில் இருக்கின்ற அத்துணை இளைஞர் இளம்பெண்களையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுத்து, நம் தாய் மரியாள் லூர்து அன்னை எவ்வாறு இளைஞர் இயேசுவை ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு இளைஞனாக, கடவுளுக்கு உகந்த ஒரு இளைஞனாக, எல்லா வகையிலும் ஒரு முன்மாதிரியான இளைஞனாக வளர்த்தெடுத்தாரோ, அதை போல நாமும் நம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க தேவையான அருளை லூர்து அன்னையை எங்களுக்கு தாரும் என்று சிறப்பாக முதல் சனியாகி இன்று நம் தாயிடத்திலே நம் பிள்ளைகளுக்காக பரிந்து பேச சிறப்பாக இந்த பலியிலே நாம் அன்றாடுவோம். இன்றைய ஆகஸ்ட் மாத முதல் சனியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற குடும்பம் திரு ராஜசீலன் ஹெலினா குடும்பத்தார். இத்திருப்பலியில் ஜோசப் அவர்களின் விரைவான உடல் நலத்திற்காகவும் மனநல முன்னேற்றத்திற்காகவும் விரைவில் பழைய நினைவுகள் அனைத்து பெற்று சிறப்பான வாழ்வு வாழவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் பிள்ளைகளுடைய நற்பணிப்பிற்காகவும் நல்ல உடல் சுகம் பெற்று வாழவும், வீட்டில் உள்ள பெரியவர்கள் நலமான வளமான வாழ்வு பெறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தொழில் முன்னேற்றத்திற்காகவும் திருக்குடும்பமாக வாழ வேண்டியும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இது உள்ள நேரத்திலே இந்த இளைஞர் ஞாயிறு சிறப்பாக மன்னிப்பு வழிபாட்டோடு நாம் தொடங்குகிறோம். நம்முடைய இளைஞர்கள் இளமன்கள் இயேசுவை போல வாழ்வு வாழ தவறிய நேரங்களை நினைத்து பார்த்து, இந்த சமூகத்திலே முன்மாதிரியான வாழ்வு வாழாத நேரங்களை நினைத்து பார்த்து, இந்த மன்னிப்பு வழிபாட்டிலே நம் இளைஞர்களோடு நாமும் பங்கெடுப்போம். பொருள் நாட்டங்கள், பேராசை, தன்னலம் போன்ற இவ்வுலக பற்றுதல்களால் இறையன்பையும் பிறரன்பையும் புறக்கணித்துள்ளோம். இயக்கமாக இணைந்து செயல்பட தவறியுள்ளோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு நான் மன்னிப்பு தாரும் இறைவா, மன்னிப்பு தாரும் இறைவா. எண்ணின் ஆதிக்கம் நிறைந்த உலகில் சமூக வலைதளங்களின் மாயவிலும் போலி ஒத்திசைப்புகளிலும் மூழ்கி உண்மையான உறவுகளையும் அருள்வாழ்வின் அமைதியையும் இழந்துள்ளோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாரும் இறைவா, மன்னிப்பு தாரும் இறைவா. அடையாள சிக்கல், மனநல சவால்கள் ஆகியவற்றால் துன்புறும் போதும், மற்றவர்கள் முன் நீதிக்கும் அன்புக்கும் சான்று பகிர்ந்து வாழ தவறிய போதும் கிறிஸ்துவின் போதனைகளுக்கு மாறாக செயல்பட்டுள்ளோம். இறையாட்சியின் பாதையிலிருந்து விலகி சென்றுள்ளோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாரும் இறைவா, மன்னிப்பு தாரும் இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படித்து வழி நடத்துகின்ற நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பிக்கவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நமது கடின உழைப்பு, திறமை, ஞானம் ஆகியவற்றை கொண்டு நாம் சேர்க்கும் செல்வங்கள் இறுதியில் யாருக்கு போய் சேரும்? வாழ்நாள் எல்லாம் துன்பப்பட்டு சேர்த்தவை வீண், முற்றிலும் வீண் என்று ஏன் சபை உரையாளர் கூறுகிறார்? எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கும் இன்றைய இளைஞர்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு தங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கும் வேளையில் இந்த வாசகம் அவர்களுக்கு எந்த வகையான செல்வங்கள் நிலையானவை என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கிற வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம். வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்கு உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவருக்கு மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. துடிப்பின்
இரண்டாம் வாசக முன்னுரை. இவ்வுலகு சார்ந்த ஆசைகளுக்கும் பாவ செயல்களுக்கும் நாம் அடிமையாகாமல் இயேசுவோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கும் நமது வாழ்வின் முக்கியத்துவத்தை பற்றி திருத்தூதர் பவுல் 2ஆம் வாசகத்தில் எடுத்துரைக்கிறார். நாம் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் என்பதால் உலக போக்கிலான தீய இயல்புகளை களைந்து மனித இயல்பை அணியும்படி அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இளைஞர் நாளில் கருப்பொருளான நீங்கள் சான்று பகிர்வீர்கள் என்பது கிறிஸ்துவோடு நாம் பற்றிருக்கும் இந்த புதிய வாழ்வின் வெளிப்பாடு என்பதையும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் அதை நாட வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. இதயம் திறந்து 2ஆம் வாசகத்தில் செய்திருக்கும். இரண்டாம் வாசகம் மேலுலக சார்ந்தவை பற்றிய எண்ணுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலக சார்ந்தவற்றை பற்றி அல்ல, மேலுலக சார்ந்தவற்றை பற்றிய எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவர்களாய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தைமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்துவிடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் கலைத்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். இவ்வியல்பு தன்னை உண்டாக்கியவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருந்து சேதனம் பெற்றவர் என்றும் விருந்து சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிகமற்றோர் என்றும் சீக்கியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருக்கும் அனைத்துமாய் இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான்.
ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடைய ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தமிழக திரு அவை 22வது இளைஞர் ஞாயிறை கொண்டாடுகிறது. ஒவ்வொரு இளைஞர் ஞாயிறும் ஒவ்வொரு ஆண்டுமே ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு இளைஞர் ஞாயிறாக சிறப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே இளைஞர் ஞாயிறுக்கென்று ஒரு மைய சிந்தனை தரப்பட்டிருக்கும். இந்த ஆண்டு நமக்கு தரப்பட்டிருக்கிற சிந்தனை, யாருக்காவது அங்கிருந்து கண்ணு தெரியுதா? ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு இல்லையா பீடத்துல, வாசிக்கிறதுக்கு தெரியுதா? தெரியலையா யாருக்கும்? 22வது எல்லாருமே கண்ணு போன அளவுக்கு நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். இயேசு சொல்கிறார் இளைஞர்களை பார்த்து, நீங்கள் எனக்காக சான்று பகர்வீர்கள். எனவே இந்த மைய தலைப்பின் அடிப்படையிலே ஒவ்வொரு ஆண்டுமே இளைஞர் ஞாயிறுக்கு, இளைஞர் ஞாயிறு அன்று இளைஞர்களுக்கான செய்தியை தமிழக இளைஞர் பணிக்குழுவினுடைய தலைவர், கோட்டாறு மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு நஸ்ரீன் சூசை அவர்கள் சுற்றுமடல், அதாவது இளைஞர்களுக்கான சுற்றுமடலை அனுப்புவார். இந்த நாளிலே இளைஞர் ஞாயிறு அன்று அந்த மைய சிந்தனையில் அந்த சுற்றுமடலானது வாசிக்கப்படும். எனவே நாம் கூர்ந்து கவனிப்போம். இளைஞர்கள் எப்படி வாழ வேண்டும், இயேசு எவ்வாறு அறிவுறுத்துகிறார் என்பதை இந்த சுற்றுமடல் வழியாக ஆயர் அவர்கள் நமக்கு தருகிறார்கள். இளைஞர் இயேசுவில் அன்பிற்கினிய ஆண் பெண் இளைஞர்களை, பொதுநிலையினர் இறை மக்களை, அருள் பணியாளர்களை, ஆண் பெண் துறவிகளை, இளைஞர் இயேசுவின் உடனிருப்பும் இளமையுடன் புதுப்பிக்கும் தூய ஆவியாரின் வழிகாட்டுதலும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தமிழ்நாடு திரு அவை ஆகஸ்ட் முதல் ஞாயிறை 3/8/2025 இளைஞர் ஞாயிறாக கொண்டாடுகிறது. இவ்வாண்டின் இளைஞர் ஞாயிறின் கருப்பொருளாக நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். யோவான் நற்செய்தி 15:27 எனும் இயேசுவின் ஆற்றல் ஊட்டும் வார்த்தைகளை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இளைஞர் இயேசுவின் அழைப்பை ஏற்று அவரோடு தங்கி அவரின் பணிவாழ்வில் உடன் பயணித்து அவரது இறையாட்சி கொள்கைகளை தமதாக்கி அவரது பார்வையை கொண்டவர்கள் தான் இயேசுவின் சீடர்கள். இயேசுவின் இறப்பு உயிர்ப்பை உடனுணர்ந்து அதன் பிறகு இச்சீடர்கள் தங்கள் வாழ்வால் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். குறிப்பாக தேவையில் இருப்பவர்களுக்கு பணியாற்றுதல், ஏழைகள், கைம்பெண்கள், பிற இனத்தார் போன்றோருக்கு முன்னுரிமை கொடுத்தல், தயக்கமின்றி துணிவுடன் உண்மை எடுத்துரைத்தல், நோயுற்றோரை நலமாக்குதல், பிரிவினைகளை அகற்றி வாழ்தல், பெண் சீடர்களை ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற பணிகளினாலும் பண்பாலும் சீடர்கள் சான்று பகர்ந்தார்கள். ஆட்சியாளர்களின் தீங்கிழைக்கும் ஆட்சி முறைக்கு எதிரான முரண்பட்ட ஆளுமைகளால் நயன்மை காத்தார்கள். தங்களின் நேர்மையான நிலைப்பாட்டிற்காக இன்னுயிரையும் இழக்க அவர்கள் தயங்கியதில்லை. எனவேதான் இயேசுவின் சீடர்களாய் வாழ இயேசு அனுபவம் பெற்றிருப்பதோடு இயேசுவுக்கு சான்று பகரும் வாழ்க்கை முறையையும் அடிப்படை தேவையாகிறது. இயேசு அனுபவம், சான்று பகரும் வாழ்வுமே உண்மை சீடத்துவ வாழ்வின் இரு இணைப்பெரியா ஒன்றையொன்று நிறைவு செய்யும் பக்கங்கள். இயேசுவுடன் உடனிருத்தல். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நண்பர்கள் என்றேன். யோவான் 15:15 என இயேசு இன்று இளைஞர்களுக்காக நட்பிற்கான அழைப்பை விடுக்கிறார். அதோடு வந்து பாருங்கள் யோவான் 1:36 என இளைஞர்களை அவரோடு தங்கி வாழ அழைக்கின்றார். சான்று பகரும் சீடத்துவ வாழ்விற்கு இயேசுவோடு உடனிருக்கும் அருள் வாழ்வே அடித்தளமாகும். இதை உணர்ந்துதான் தமிழ்நாடு திரு அவை இளைஞர் பணிக்கான கொள்கையின் முதல் முன்னுரிமையாக அருள் வாழ்வும் இறை நம்பிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது.
இயேசுவோடு உடனிருக்கும் ஆழமான அருள் வாழ்வை வளர்க்க இளைஞர்கள் இறைவார்த்தையை வாசித்து உள்வாங்கி இக்கால சூழலுக்கு ஏற்ப புரிந்து வாழ்ந்து காட்டலாம். அருள் அடையாளங்களின் பொருள் உணர்ந்து அவை விடுக்கும் அழைப்புகளுக்கு பதில் அளிக்கலாம். ஆழ்நிலை தியானம், இயற்கை தியானம், இனிய இசை தியானம், திருச்சபமாலை, புதுமையான இறைவேண்டல்கள், இளைஞர் திருப்பலி, ஆற்றுப்படுத்தும் ஒப்புரவு போன்ற அருள்வாழ்வு பயிற்சிகள் வழியாகவும் இயேசு அனுபவம் பெறலாம். இளைஞர் இயேசுவின் ஆளுமையையும் செயல்பாடுகளையும் வாழ்வியல் முறைகளையும் வாழ்வின் மதிப்பீடுகளையும் உறவு கொள்ளும் முறையையும் உதவி செய்யும் பாங்கினையும் தன்வயப்படுத்தியும் இயேசுவோடு உடன் இருக்கலாம். இவ்வாறு இளைஞர் இயேசு எனும் திராட்சை செடியின் கிளைகளாய் இளைஞர்கள் இணைந்திருக்க வேண்டும். உயிரோட்டமான இணைவே கனிகள் ஈவதற்கான உயிராற்றல் என்பதை நெஞ்சில் நிறுத்த வேண்டும். சான்று பகர்தல். இயேசுவோடு உடனிருந்து உயிர் இயக்கம் பெறும் இளைஞர்கள் தாங்கள் வாழும் சமூகத்தில் உயிராற்றலோடு ஈடுபடுவார்கள். இளைஞர்கள் தெருக்களில் களமாடுகிறார்கள். மாற்றத்தின் மிக முக்கியமான ஆதரவாளர்களாக இருக்க விளைகின்றனர். இயேசு வெறும் பார்வையாளர் அல்ல, அவர் ஈடுபடுபவர். எனவே ஏதோ ஒரு வழியில் பொது நலனுக்காக போராடுங்கள், ஏழைகளுக்காக பணியாற்றுங்கள், அன்பு பணியாற்றும் பண்பும் கொண்ட புரட்சியின் முதன்மையான செயல்பாட்டாளர்களாக இருங்கள் என மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற திருத்தூது ஊக்கவுரை வழியாக இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இளைஞர்களே, நீங்கள் கடவுளின் அன்பை தழுவிக்கொள்ளும் நம்பிக்கையின் ஒளிக்கீற்றுகளாக வாழவும் பிளவுபட்ட உலகில் அமைதிக்கான உழைக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பணியாற்றுவதற்கான அழைப்பிற்கு பதிலுரைக்கு அஞ்ச வேண்டாம் என திருத்தந்தை லியோ அழைப்பு விடுக்கிறார். இயேசுவோடு உடனிருந்து அவரது அனுபவத்தில் வேரூன்றி இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கை நிலைகளுக்கும் தனி அழைப்பிற்கும் ஏற்ப இச்சமூகத்தில் ஈடுபட்டு சமூக நீதி செயல்பாடுகளில் களமாட வேண்டும். ஆண் பெண் நிகர்நிலையை பேணி காக்க பெண் அடிமைத்தனம், ஆண் மேலாதிக்கம், பாலியல் கொடுமைகள் போன்றவற்றிற்கு எதிராக அறச்சீற்றத்துடன் பல முன்னெடுப்புகளை எடுப்பதோடு பெண்ணுரிமை பேணுதல், பெண்களின் மாண்பை போற்றுதல், சம வாய்ப்பு போன்ற மாற்றங்களை நோக்கி பயணிக்க வேண்டும். சாதியத்தால் பிளவுபட்டு கிடக்கும் திரு அவையையும் சமூகத்தையும் கேள்வி கேட்டு இளைஞர்கள் இயேசுவின் அன்பு நெறியிலும் சமன்மை பாதையிலும் இயங்கும் புதிய சமூக கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். மது, போதை பொருட்களால் மாண்பிழந்து தள்ளாடும் இளைஞர் மாணாக்கர் சமூகத்தை நெறிப்படுத்தி போதையில்லா புதிய இளைஞர் பண்பாடு, போதை நோய்க்கான மருத்துவம், போதை பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற நோக்கங்களோடு போராட வேண்டும். இளைஞர் உலகை வீழ்த்தும் பாலுணர்வை தூண்டும் படங்கள், அறநெறியற்ற ஊடக பயன்பாடு, இணையவழி அச்சுறுத்தல்கள் போன்ற எண்மின் படையெடுப்புகளை வீழ்த்த கிறிஸ்தவ அறநெறியுடன் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். உறவுகளையும் வளங்களையும் பாதுகாப்பையும் அளித்து சொல்லன்னா துயரத்தில் குற்றுயிராய் போர்களுக்கு எதிராக நாடுகளின் முதலாளித்துவ போக்கிற்கு எதிராகவும் பொது உடைமை வேறொன்றும் நிலையான அமைதியை நிலைநாட்டும் இறையாட்சியின் தலைவர்களாக இளைஞர்கள் உயர வேண்டும். பகட்டையும் கவர்ச்சியையும் புறந்தள்ளி கொள்கையுள்ள அரசியல் இளம் காலம் தாங்கள் வாழும் பகுதியில் அரசியல் தன்மையோடு இளைஞர்கள் செயல்பட வேண்டும். இயற்கை வளங்களை சூறையாடும் திட்டங்களையும் சட்டங்களையும் முதலாளித்துவ அமைப்புகளையும் அறிவு கூர்மையோடும் அரசியல் ஆற்றலோடும் இளைஞர்கள் அகற்ற வேண்டும். மலைவாழ் மக்களுக்காக நீதி பாதையில் உயிர்விட்ட அருளாளர் ராணி மரியா, பழங்குடியினரின் உரிமைகளுக்காக உயிர் துறந்த அருள் பணியாளர் ஸ்டான் சுவாமி, ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்ததால் கொல்லப்பட்ட காங்கோ நாட்டு இளம் அருள் பணியாளர் புளோரிஃபெட் புவானா, நாட்டுரிமைக்காக போர் புரிந்த இளம் வீராங்கனை ஜோனா பார்க், ஊடகத்துறையில் கிறிஸ்தவ மனநிலையோடு செயலாற்றிய அருளாளர் கார்லோ அகுஸ்திஸ், மனித உரிமைக்காக குரல் கொடுத்ததால் கொலை செய்யப்பட்ட பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ போன்றோரையும் உங்கள் சான்று வாழ்வின் முன்மாதிரியாக கொள்ளலாம். இளைஞர் இயக்கம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு 40 ஆண்டுகளை நிறைவு செய்யும் வேளையில் எல்லா பங்குகளிலும் இளைஞர் இயக்கம் தொடங்கப்பட்டு செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். பங்குகள், மறைவட்டங்கள், மறை மாவட்டங்கள் ஆகிய தளங்களில் இளைஞர்களுக்கான உருவாக்க பயிற்சிகளான தலைமைத்துவம், ஆளுமை, சமூக பகுப்பாய்வு போன்றவை வழங்க வேண்டும். எல்லா மறை மாவட்டங்களிலும் பயிற்சி பெற்ற இளைஞர்களை ஒருங்கிணைத்து பங்கு சந்திப்பு குழுக்களில் உருவாக்கப்பட வேண்டும். அக்குழுக்கள் வழியாக பங்கு இளைஞர் இயக்கங்களை ஒருங்கிணைத்து உயிரூட்டி ஆற்றல் படுத்த வேண்டும். 22வது இளைஞர் ஞாயிறன்று போதை பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணிகள் நடத்திடவும், குருதி கொடையாளர் பட்டியலை எல்லா பங்குகளிலும் உருவாக்கி தமிழ்நாடு அளவில் தொகுத்திடவும், பங்களவில் ஏழை மாணாக்கர்கள் ஒருவருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிடவும், மறைமாவட்ட அளவில் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி மதுக்கடைகளை அகற்ற கோரியும், போதை பொருட்கள் விற்பனையை தடை செய்ய கோரியும் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு கோரிக்கை மனு வழங்க வேண்டியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறை ஆசியும் அன்னை மரியாளின் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவின் மனநிலையில் ஆயர் நசரேன் சூசை, தலைவர் தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழு. அன்புக்குரியவர்களே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இளைஞர்கள் இன்று கிறிஸ்துவுக்கு சான்று வாழ்ந்து வாழ வேண்டும். அதற்கு இயேசுனுடைய அனுபவத்தை பெற வேண்டும். இயேசுவோடு தங்கி இருக்க வேண்டும். இளைஞர் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அவரோடு தங்கி அந்த அனுபவத்தை பெற்று இந்த சமூகத்திலே ஒரு சான்று வாழ்ந்து வாழ வேண்டும். எல்லா இளைஞர்களைப் போல இருந்து விடாமல் போதை இல்லாத இளைஞர்களாக, கொள்கை தெளிவுள்ள இளைஞர்களாக, அநீதிக்கு எதிராக துணிச்சலோடு குரல் கொடுக்கின்ற இளைஞர்களாக, பிரச்சனைகளை தீர்க்கின்ற இளைஞர்களாக, ஒன்று சேர்ந்து வருகிற இளைஞர்களாக, சமத்துவத்தை பேணுகின்ற இளைஞர்களாக, பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து நிற்கிற இளைஞர்களாக, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடுகிற இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் உருவாக வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இளைஞர் இயக்கம் உருவாக்கப்பட்டு இளைஞர்கள் உருவாக்கப்படுகிறார். அவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது, பல்வேறு உருவாக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளும் அந்த நீரோட்டத்தோடு இணைந்து, மறை மாவட்ட நீரோட்டத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும். பலப்பட்ட அனுபவங்களை பெற வேண்டும். தங்களது பார்வை விசாலமான பார்வையாக மாற வேண்டும். ஒரு கிணற்றுக்குள் இருக்கிற தவளை போல நம்முடைய பிள்ளைகள் இந்த ஊரை தாண்டி வெளியில் போகாத பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. வெளியில் சென்று நம்முடைய பிள்ளைகள் பல அனுபவங்களை பெற வேண்டும். துணிச்சல் மிக்க பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கண் முன்னால் ஒரு அநீதி நடக்கிற போது துணிச்சலோடு தட்டி கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அரசியல் விழிப்புணர்வோடு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது என்ற கொள்கை தெளிவோடு நம்முடைய பிள்ளைகள் வாக்களிக்க வேண்டும். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த தெளிவோடு நம்முடைய பிள்ளைகள் வழிநடத்தப்பட வேண்டும். முடிந்தால் தாங்களும் அரசியலில் முன்னே நின்று இந்த சமூகத்திற்கு தங்களால் ஆன அத்துணை நல்லவற்றையும் செய்வதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த இளைஞர் இயக்கத்தினுடைய ஒரே கொள்கையாக, இலக்காக இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மறை மாவட்டத்திலே மிகச்சிறப்பாக நம்முடைய தென்பகுதியில் இந்த இளைஞர் இயக்கம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக எல்லா பங்குகளிலுமே இந்த இளைஞர் இயக்கம் முன்னெடுக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளையும் பெற்றோர்கள் செய்ய வேண்டியது ஒத்துழைப்பு கொடுப்போம். நம் பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். அன்றைக்கு அன்னை மரியாள் நம் தாய் தன் மகனை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்காவிட்டால் இன்றைக்கு நமக்கு மீட்பு இல்லை. என் பிள்ளையை நான் என் வீட்டோட வச்சுக்குவேன்னு அந்த தாய் நினைத்திருந்தால் இன்றைக்கு நமக்கு விடுதலை இல்லை, மீட்பு இல்லை. இந்த தாய் தன் மகனை, இளைஞன் இயேசுவை, 30 வயது இளைஞனை இந்த சமூகத்திற்காக கையளித்தார். இன்றைக்கு அந்த தாயை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நம்முடைய பாதுகாவலியாக வைத்திருக்கிறோம். எனவே நம்முடைய பிள்ளைகள் இந்த சமூகத்திற்காக முன்வருகிற போது, பொது நலனுக்காக முன்வருகிற போது, நல்லவற்றை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்ற அக்கறையோடு முன்வருகிற போது பெற்றோர்கள் தடை சொல்லாமல் நம் பிள்ளைகளை ஊக்குவித்து அவர்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டிகளாக நாம் இருக்க வேண்டும். எனவே அதற்கான வரத்தை இன்றைக்கு சிறப்பாக நம் தாயிடத்தில் கேட்போம். அம்மா, உண்மை போல எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக, நேர்மையுள்ள பிள்ளைகளாக, ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக, சமத்துவத்தை பேணுகின்ற பிள்ளைகளாக, சென்ற இடமெல்லாம் நன்மை செய்கின்ற பிள்ளைகளாக, தவறு செய்கின்ற போது துணிச்சலோடு தட்டி கேட்கிற பிள்ளைகளாக என் பிள்ளைகள் வளர வேண்டும். அத்தகைய ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்கள் பிள்ளைகளை வளர்க்க நீர் எங்களுக்கு அருள் தாரும் என்று கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரு
ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்களை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், 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 ஆமென். இது நாம் நம்பிக்கை அறிக்கிட்டு இருக்கிறோம். சிறப்பாக நம்முடைய இளைய தலைமுறை, நம் இளைஞர்கள், இளம்பெண்கள் சிறப்பான வாழ்வு வாழ ஆண்டவர் இயேசு காட்டிய வழியில் தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ள தேவையான வரங்களை விண்ணக தந்தை நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். திரு அவையில் உள்ள ஆயர்கள், அருள் பணியாளர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் எதிர்நோக்கி திருப்பணிகளாய் இளைஞருக்கு சரியான வழிகாட்டவும் முன்மாதிரிகளாக திகழும் அருள்தாரும். அவர்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவையான அருள் வாழ்வின் உதவியையும் வழிகாட்டுதலையும் வழங்கவும் வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கிலும் உள்ள இளைய தலைமுறையினர் யூபிலி 2025 ஆண்டின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளால் தங்கள் பயணத்தை தொடர செய்தருளும். இவ்வுலக செல்வங்களின் மாயைக்கு அடிமையாகாமல் கிறிஸ்துவோடு தொடக்கம் முதல் இறுதி வரை உறவின் மேன்மையை உணரவும் நேர்மையுடனும் ஈக மனப்பான்மையுடனும் வாழ்ந்து உமது அன்புக்கும் நீதிக்கும் சான்று பகர செய்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எண்மின் ஆதிக்கம், பொருள்முதல்வாதம், அடையாள சிக்கல்கள், மனநல சவால்கள் போன்ற இன்றைய உலகின் சவால்களிலிருந்து எங்களது இளைஞர்களை பாதுகாக்கப்படவும் அவற்றிற்கு மத்தியில் கிறிஸ்துவின் அன்பையும் அமைதியையும் மனநிறைவையும் கண்டு கொள்ளவும் அதன் மூலம் உமக்கு சான்று பகரவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணத்தாசை, பதவி மயக்கமுறுதல், பொருள் குவித்தல் போன்ற தீய நாட்டங்களிலிருந்து அனைவரும் விடுபட்டு கிறிஸ்துவின் போதனைகளின்படி வாழ்ந்து இவ்வுலக செல்வங்கள் நிலையற்றவை என்பதை உணர்ந்து உமது இறையாட்சியின் அழியாத செல்வங்களை தேடவும் இறையாட்சிக்கு வாழ்வின் மூலம் சான்று பகரவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்வாய்ப்பட்டிருக்கும் அனைவரும் மன அமைதியின்றி துன்பப்படுவோரும் உமது ஆறுதலையும் நலமளிக்கும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள செய்தலும். ஏழை எளியோர் யாருமற்றோர் ஆகிய அனைவரும் உமது அன்பின் அரவணைப்பை பெற்று தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள செய்தலும். இதன் மூலம் உமது இரக்கத்திற்கு சான்று பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருப்பலியில் பங்கேற்றுள்ள நாங்கள் அனைவரும் எதிர்நோக்கி திருப்பயணிகளாய் எங்கள் வாழ்வில் ஏழும் பேராசைகளை தவிர்த்து கிறிஸ்தவர்களுக்குரியவர்களாக புதிய மனித இயல்புடன் வாழ அருள்தாரும். எங்கள் செயல்கள், வார்த்தைகள் ஆகியவற்றின் மூலம் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு சான்று பகர தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நம்முடைய இளைஞர்களை, இளம்பெண்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம் பிள்ளைகள் நேரிய உள்ளத்தோடு, நம் தாய் மரியாதை போல தூய உள்ளத்தோடு, இளைஞர் இயேசுவை போல துணிச்சலோடு வாழ வேண்டும். நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும். நல்ல ஒரு வேலையில் அமர்ந்து குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதெல்லாவற்றுக்காக சிறப்பாக நம்முடைய குடும்பத்தில், நம் ஊரில் இருக்கிற அத்துணை இளைஞர் இளமன்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இளமன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம்.
அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையான கடன்களுக்காகவும் முது கையிலிருந்து பலியை கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றே. மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணி போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு அருளுகின்றே. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தனர். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் சிறப்பாக இன்ற நாளிலே மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பேராயராக உயர்த்தப்பட்டிருக்கிற எங்கள் பேராயர் அந்தோணிசாமி அவர்களையும், இது சிறப்பாக இன்றைய முதல் சனி வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ராஜசீலன் ஹெலினா குடும்பத்தாரை, இதோ எங்கும் திருமுன்னால் ஜபித்துக் கொண்டிருக்கிற இளைஞர் இளமன்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து இதோ எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெற செய்கிறார்கள். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் ஈடுபடும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்பிற்குரியவர்களையும் நீதிக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக தவறுகளை கண்டித்து அநீதியை எதிர்த்து நின்று துணிச்சலோடு நின்று அதனால் தன் உயிரை இழந்த அத்துணை இளைஞர் இளம்பர்களையும் உமது திருமுக ஒடியினுடைய ஏற்றல் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருளினாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஏதோ இறைவனின் செல்வரி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், இளைஞனாக எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்கள், இப்பொழுது நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் வாக்குறுதி எடுப்பார்கள். நற்கருணை ஆண்டவரை இளைஞர் இயேசுவை உட்கொள்வதற்கு முன்னால் மெழுகுவர்த்தி ஏந்தி வாக்குறுதியை இந்த நேரத்தில் எடுப்பார்கள். ஒருவர் வாசிக்க, மற்றவர்கள் தங்கள் கரங்களை நீட்டி வாக்குறுதி எடுப்பார்கள். எனவே அத்துணை இளைஞர் இளம்பெண்களும் தயவு செய்து அப்படி பீடத்திற்கு முன்னால் வாருங்கள். எல்லா இளைஞர் இளம்பெண்களும் அப்படி பீடத்திற்கு முன்னால் வாருங்கள். மெழுகுவர்த்தியை கொளுத்திக்கங்க. கையில் ஒரு நிலவரத்தை வச்சுக்கிட்டு இடது இடத்தை வச்சு வலதையே முன்ன நீட்டி நீங்கள் உறுதி வைக்கணும். வலது நேரம் நீட்டிங்க. அவங்க வாசிக்க நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கலாம். உறுதிமொழி. தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் சொல்லுங்க. உறுப்பினர்களாகிய நாங்கள் எம் இயக்கத்தின் இலக்கான விடுதலை பாதையில் விடியலை நோக்கி என்பதை முழு மனதோடு ஏற்று உறுதியான மனதோடும் உண்மையான நம்பிக்கையோடும் மகத்தான உள்ளத்தோடு வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இயேசு எமக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, உண்மை, துணிவு, சமத்துவம், சகோதரத்துவம், நம்பிக்கை, நீதி ஆகிய வாழ்வியல் மதிப்பீடுகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சமத்துவ உலகு நிறைவு காணவும் எம்மையே முழுமையாக அர்ப்பணித்து சமூக மாற்றத்தின் ஒளிக்கீற்றுகளாக செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம். இறை மனித வாழ்வுக்கு தடையாக உள்ள காரணிகளை இனம் கண்டறிந்து குறிப்பாக சாதிகளையும் புறந்தள்ளி தனி மனித நிலை, குடும்பம், சமூகம், திரு அவை ஆகிய நிலைகளின் புத்தெழுச்சியும் மாற்றத்தையும் உருவாக்கிட சிறந்த கருவிகளாக செயல்படுவோம் என உறுதி அளிக்கின்றோம். அப்படியிருந்து நற்கருணை ஆண்டவரை நீங்கள் வாங்கிக் கொண்டு நீங்கள் இடத்திற்கு செல்லலாம்.
கருப்பொருள் வழியாக எங்களுக்கு நீர் ஆழமான செய்தியாகவும் தொடக்கம் முதல் எங்களோடு இருக்கும் உமது நிலையான உறவிற்காகவும் உமக்கும் நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்வு முழுவதும் உமது அன்புக்கும் நீதிக்கும் இரக்கத்திற்கும் சான்று பகிர்ந்து வாழும் வாய்ப்பை எங்களுக்கு அளித்தமைக்காக உம்மை போற்றுகிறோம். நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி 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 என் தேவனே உமக்கு நன்றி. எண்ணற்ற சவால்கள் நிறைந்த இன்றைய உலகில் எண்மின் ஆதிக்கம், பொருள்முதல்வாதம், அடையாள சிக்கல்கள் ஆகியவற்றிற்கு நடுவிலும் எங்கள் படைப்பாற்றல், சமூக அக்கறை, துணிச்சல் போன்ற ஆற்றல்களை நீர் எங்களுக்கு வழங்கியமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆற்றல்கள் மூலம் உமது அன்பை பகிர்ந்து உலகை நேர்நிலையாக மாற்ற எங்களை அழைத்தமைக்காக உம்மை வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி 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 என் தேவனே உமக்கு நன்றி. அறிவின் செல்வங்களின் உவமை வழியாக பொருள் செல்வத்தின் நிலையற்ற தன்மையை எங்களுக்கு உணர்த்தியவர்களாகவும் விண்ணுலக செல்வங்களை நாடி வாழும் எங்களை அழைத்தமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் பெறும் ஒவ்வொரு ஆசையும் பிறருடன் பகிர்ந்து வாழும் நல மனதையும் எங்களுக்கு அளித்தமைக்காக உமக்கு புகழ்கிறோம். நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி 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 என் தேவனே உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே மிக சிறப்பாக நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் இளைஞர் ஞாயிறை கொண்டாடி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே நாம தான் ஃபஸ்ட்டு கொண்டாடுறீங்க, எல்லாரும் நாளைக்கு தான் கொண்டாடுறாங்க. இன்று நாம் கொண்டாடி தொடங்கி வைத்திருக்கிறோம். எனவே நம்முடைய ஊரிலே இளைஞர் இளம்பெண்கள் மிக குறுகிய அளவில் ஏறக்குறைய 10 பேர் அவ்வளோதான். இருந்தாலும் மிக சிறப்பாக இந்த நாளிலே இந்த இளைஞர் ஞாயிறை நம்முடைய தம்பிமார்கள் தங்கைமார்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இளைஞர் ஞாயிறு வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் சனியை ஒப்பு கொடுத்து இன்றைய நாளிலே நமக்காக உணவு கொடுப்பவர்கள் திரு ராஜசீலன் ஹெலினா குடும்பத்தார். எனவே அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள், முக்கியமாக 2 அறிவிப்புகள். நாளைய நாளில் நடக்கின்ற நிகழ்வுகள். நாளை ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது போல மறைமாவட்ட கணக்கெடுப்பு பயிற்சிக்கான பயிற்சி சாத்தான்குளத்தில் வைத்து கொடுக்கப்படுகிறது. சாத்தான்குளம் மறைவட்ட அளவிலே. எனவே ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு கிளைப்பங்கிலிருந்தும் 2 பேர் இந்த பயிற்சிக்கு சென்று அங்கு கொடுக்கப்படுகிற பயிற்சி எடுத்து நம்முடைய ஊரில் இருக்கிற நம்முடைய கத்தோலிக்க குடும்பங்களுக்கான கணக்கெடுப்பை அவர்கள் முன்னெடுப்பார்கள். ஏற்கனவே நம்முடைய ஊரிலிருந்து 2 பேர் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் நாளை காலை 11 மணிக்கு சாத்தான்குளம் பங்குத்தந்தை இல்ல அரங்கத்தில் நடக்கின்ற அந்த பயிற்சிக்கு தவறாமல் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2 பேர் ஏற்கனவே பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் நாளை காலை 11 மணிக்கு சாத்தான்குளத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2வது நாம் அனைவரும் அறிந்த நிகழ்வு, சத்தீஸ்கர் நகரிலே அருட்சகோதரிகள் 2 கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார்கள். என்ற ஒரு காரணமின்றி பொய் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். வட மாநிலங்களில் அடிக்கடி இத்தகைய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, குறிப்பாக கிறிஸ்தவ பணியை வருகின்ற அருட்சகோதரிகளுக்கு எதிரான இந்த அடக்குமுறைகள் அடிக்கடி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அன்னை தெரசாவிற்கு எதிராகவே பல முறை இந்த குற்றச்சாட்டுகள் முன்னெடுக்கப்பட்டது. மதம் மாற்றம் வந்திருக்கிறார்கள், அங்கு பல தேவையற்றவற்றை செய்கிறார்கள் என்று முன்னெடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கல்கத்தாவிலே அன்னை தெரசா பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு பெரிய அமைப்பு, இன்றைக்கும் அதே அமைப்பு தான் அந்த பிரச்சனையை கிளப்பி கைது செய்திருக்கிறது. அதே அமைப்பு காலங்காலமாக செய்து கொண்டிருப்பது. அதே அமைப்பு அன்றைக்கு கல்கத்தா நகரிலே மேற்கு வங்கத்தினுடைய முதல்வரை சந்தித்து இந்த ஒரு கோரிக்கையை, ஒரு புகாரை அளிக்கிறார்.
இன்றைக்கு சத்தீஸ்கர் முதல்வர் அவர்களோடு துணையில் இருக்கிறார். எனவே இவ்வளவு பிரச்சனைகள். அன்றைக்கு அந்த புகார் கொடுத்தவுடன் மேற்கு வங்க முதல்வர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த புகார் கொடுத்த எல்லாரையும் கூட்டிட்டு அன்னை தெரசா பணியாற்றுகிற அந்த இல்லத்திற்கு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் காமிக்கிறார் அந்த இடத்த பூரம். தொழுநோயாளிகளுக்கு புண்களை கழுவி அங்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நகங்களை வெட்டி விட்டு அவர்களுக்கு உணவூட்டி கொண்டிருக்கிறார்கள். துணிகளை துவைத்து கொண்டிருக்கிறார்கள். குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் சொல்றாரு, எப்பா இவங்கெல்லாம் விரட்டி விட்டுருங்கன்னு சொன்னீங்க இல்லையா, நான் விரட்டி விட தயாரா இருக்கேன். இந்த வேலையெல்லாம் நீங்க யாரெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லுங்க. இந்த தொழுநோயாளியை நீங்க கவனிச்சுக்குவீங்களா? இந்த ஒண்ணுமில்லாதவங்கள தெருவில் கிடக்கிறவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுப்பீங்களா? இவங்களை குளிப்பாட்டி இவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டு புண்ணெல்லாம் மருந்து போடுவீங்களா? எத்தனை பேர் இங்க செய்வீங்க சொல்லுங்க. நான் இப்பவே இந்த அம்மாவை இந்த ஊரை விட்டு நான் அனுப்பிடுறேன் அப்படின்ட்டு சொல்றேன். வந்தவன் ஒருத்தம் கூட அங்க நிக்கல, எல்லாம் கிடக்குங்க. இன்றைக்கும் அதே போலத்தான் அந்த அருட்சகோதரிகள் அங்க இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு பல ஆண்டுகளாக அவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பராமரிப்பு பணிக்காக அங்கு மருத்துவம் பார்ப்பதற்காக 2 என்ன சொல்வது செவிலியர்களை அவர்கள் வேலைக்காக அழைத்திருந்தார். அப்படி அழைக்கப்பட்ட அந்த செவிலியர்களை அவர்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழைத்து வருவதற்காக சென்றார்கள். அந்த இடத்தில் திட்டமிட்டு இந்த அருட்சகோதரிகள் அந்த பெண்களை கடத்துகிறார்கள், மதமாற்றம் செய்கிறார்கள் என்று பொய்யான புகார் கொடுத்து அங்கிருக்கிற அத்துணை பேரும் சேர்ந்து இந்த 2 அருட்சகோதரிகளையும் சிறையில் அடைத்தார்கள். அங்கிருக்கிற முதல்வரும் அதை சரியாகத்தான் அங்கிருக்கிற காவல்துறை செய்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்றமே நேற்றைய நாளிலும் முழுமையாக மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறியது. கேரளாவை சார்ந்த அத்துணை எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். மதமாற்றம் செய்கிறோம் என்று சொல்கிறீர்களே, நாங்கள் மதமாற்றம் செய்ய ஆரம்பித்திருந்தால் நாங்கள் இன்றைக்கு இந்தியாவில் எவ்வளவோ மிகப்பெரிய இடத்தில் இருந்திருப்போம். நாங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறோம். இங்க இருக்கிற அத்துணை பேருமே கிறிஸ்தவ பள்ளிகளில் படித்தவர்கள். அங்க இருக்கிற அத்துணை பேரையும் சுட்டி காட்டி சொல்கிறார்கள். அங்கு உட்கார்ந்து இருக்கிற அத்துணை எம்பிக்கள், அமைச்சர்கள், எத்தனை பேர் நீங்கள் மதம் மாறிவிட்டீர்கள்? யாருமே மதம் மாறவில்லை. அன்பு பணியை செய்வது மட்டுமே எங்களது அருட்சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆதரவு மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பொய்யான புகார் கொடுப்பது மிகப்பெரிய குற்றம் என்று பாராளுமன்றத்தில் நேற்றைய நாளிலே காரசாரமான விவாதம். அதற்கு பிறகு இன்று மாலை அவர்கள் இருவரும் பெயில் என்று சொல்வார்கள் அல்லவா, பிணையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழுமையாக விடுதலை கிடைக்கவில்லை. எனவே இந்தியா முழுவதும் இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டம், கண்டன குரல்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்திலும் குறிப்பாக நம்முடைய தென்பகுதியில் 5 இடங்களில் நாளை இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது. வட மாநிலங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, அங்கு பணிபுரிகின்ற நம்முடைய அருட்சகோதரிகளுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற இந்த அடக்குமுறைகள், பொய் புகார்கள், திட்டமிட்டு செய்யப்படுகிற செயல்கள் அங்கு நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது. நம்முடைய பகுதியில் திசையன்விளையில், வள்ளியூரில், சாத்தான்குளத்தில், நாசிரத்தில், 5 கிராமம், இந்த 5 இடங்களிலே நாளை நாளில் இரவு மாலை 4 மணிக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. காவல்துறை அனுமதியோடு, காவல்துறையினர் பேரணிக்கு அனுமதி தரவில்லை, ஆர்ப்பாட்டத்திற்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே காவல்துறை அனுமதியோடு அந்தந்த இடங்களிலே நாளை இந்த ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நேற்று நாளில் இதற்காக ஆதரவு திரட்டுவதற்காக திசையனுடைய பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களையும் சந்திக்க சென்றிருந்தோம். அருட்தந்தையர்கள் குறிப்பாக அங்கிருக்கிற இந்து கோயில்களில் இருக்கிற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு இப்படி அநியாயம் எங்கு நடந்தாலும் நாங்கள் உங்களோடு துணை நிற்போம் என்று அவர்கள், நாங்கள் எல்லாருமே அங்கே வந்து நிற்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதே போல் அதைவிட முக்கியமாக இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லா இடங்களுக்கும் அவர்கள் அலைபேசி செய்து இப்படிப்பட்ட அடக்குமுறைக்கு எதிராக நாம் ஒன்று சேர்ந்து போராடுவோம் என்று முன்னிருக்கிறார்கள். அப்ப இவங்கெல்லாம் ரெடியா இருக்கிறப்ப நாம் அங்க போகல, நம்முடைய அருட்சகோதரி நாம் அந்த இடத்துல போய் நிக்கலன்னா அது நல்லா இருக்காது. எனவே நாளைய நாளிலே மாலை 4 மணிக்கு திசையன்விளை நேரு உள் விளையாட்டரங்கம் எங்க இருக்குன்னு தெரியல, இன்றைக்கு தான் இடம் மாற்றப்பட்ட. முதலில் காமராஜர் சிலைக்கு அருகில் வைத்திருந்தோம். அங்கு தண்ணி அதிகமாக இருப்பதால் நேரு விளையாட்டு திடல் என்று இடம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் எங்கு என்று நான் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த இடத்தில் வைத்து நாளை மாலை 4 மணிக்கு, 4 மணியிலிருந்து 5 மணி வரை 1 மணி நேரம்
அந்த இடத்தில் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அருள் கூர்ந்து வாய்ப்பு இருக்கிற அத்தனை பேரும் இதில் பங்கெடுப்போம். இது அடிக்கடி சிறுபான்மையினருக்கு எதிராக தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய பிரச்சனைகளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது திட்டமிட்டு பல இடங்களிலே அங்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. எனவே நாம் அந்த இடத்திலிருந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் அனைவரையும் எதிர்பார்க்கின்றேன். நன்றி மன்றாடுக்காக எழுதிருப்போம். நன்றி கூறி மன்றாடும். ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இளைஞர் இயேசுவை போல நம் பிள்ளைகள் வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு